உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு 2 சாமுவேல் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் என்று படிக்க போகிறோம். இயேசுடைய வருகைகள், இது நமக்கு இந்த அடிப்படை. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும்னா, பைபிளில் இயேசுடைய 2ஆம் வருகையை பற்றி நீங்கள் தப்பாக பேசவே முடியாது. அதனால் இதை திரும்பவும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இயேசுவின் வருகைகள், முதலாவது வருகை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இயேசு மனிதனாக பிறந்து சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை அனுப்பி சபையை ஆரம்பித்தார். சபையின் காலம் முடிகிற இந்த காலகட்டத்தில் இயேசு மேகங்கள் மேல் சபையை தம்மோடு கூட பரலோகம் கொண்டு செல்வார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நடந்த விஷயத்தில் கடைசியில் நடக்க போகிறவன்னு சொல்கிறோம். மனிதனாய் பிறந்து, ஒரு மனுஷன் தானா? மனுஷன் பைபிளில் எழுதியிருக்கா? மனுஷகுமாரன் எழுதியிருக்கு. இந்த மனுஷன் மூலமாய் பாவத்தை தொலைத்துன்னு எழுதியிருக்கு. அதோ அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இயேசு மனிதனாய் பிறக்கிறதுக்கு தன்னை அது ரொம்ப கேவலம் அப்படின்னு அவர் நினைக்கல. தேவனு தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மை ரட்சிப்பதற்காக மனுஷனாக பிறக்க வைக்கிறதுக்கு அவரும் வெட்கப்படலை. தேவன் தன்னை ஆபிரகாமின் தேவன் என்று, ஈசாக்கின் தேவன் என்று, யாக்கோபின் தேவன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படவில்லை. யூதா கோத்திரத்து சிங்கம் என்று இயேசுவை குறித்து பைபிளில் எழுதுறதுக்கு வெட்கப்படலை. தாவீதின் குமாரன் என்று சொல்லிக்கொள்வதற்கு அவர் வெட்கப்படலை. மனிதர்களை தேவர்கள்னு அவர் சொல்கிறாரு. தேவர்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் தேவர்கள் கிடையாது, அந்த தெய்வங்கள் கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் தான் தெய்வங்கள்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். தேவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி எழுதியிருக்க வார்த்தை, அந்த வசனம் மாறாது, தவறாது அப்படின்னு இயேசு யோவான் 10 சொல்கிறாரு. எங்க? யோவான் 10 34 35. யோவான் 10 34 35 எடுங்க, உங்கள் பைபிளில் எடுங்க. அவரவர் பைபிளில் பார்க்கறது நல்லது. 34 35 யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் சங்கீதம் 82:6 எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை, யார் தேவர்களாம்? இப்போ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், பெற்றுக்கொள்ளுகிறவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, இந்த வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க. அதான் போன வாரமே சொன்னேன். தேவனை நம்புகிறேன், தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன், இந்த வசனம் தேவனுடைய வசனத்தை நம்புகிறேன். இதெல்லாம் ஏன்னா இது தவறாது எழுதி வச்சுட்டா தவறாதுன்றார். இந்த வார்த்தையில் வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஏன் கேட்டான்? அது வேதத்தில் இருக்குது. அதை கேட்டு அவன் சுகமாயிட்டான், கண்கள் திறக்கப்பட்டுட்டான். இன்றைக்கும் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்முடைய நன்மைக்காக எழுதப்பட்டவை. ஆதலால் நீங்கள் தேடி வாசியுங்கள்.
வேதத்திலே தேடி வாசியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அதாவது ஒரு இடத்துல எழுதுன அதே விஷயம் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கான். அப்போ அவர் கணக்கு போட்டு எழுதுறாரு. ஒரு விஷயத்தை எழுதுனா அந்த விஷயம் இன்னொரு இடத்துலையும் இருக்கணும், ஜோடி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 2வது தடவை நீ வாசிக்கணுங்கிறாரு. இந்த சுவிசேஷங்களை 4 எழுதுனா நீ 4 தடவை வாசிக்கணும் அப்படின்னு அவர் கணக்கு பண்ணுறாரு. ஏன்னா அந்த வசனங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணும் அப்படி சொல்கிறாரு. ஆக இதில் இந்த வசனங்களில் இந்த மனிதன் யாருன்னு பார்த்தா தேவனுடைய சாயல் ரூபம், அவருடைய சுபாவத்தை உடைய, அவருடைய ஜீவனையே உடைய தேவனுடைய பிள்ளையாக இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக அவர் உண்டாக்கினார். இப்படி மனுஷனா இயேசு மனிதனாய் பிறந்து வருவதற்கு வெட்கப்படலைங்க. சிங்கமாக பிறக்கிறதுனாக்க நான் தான் கடவுள்னா சிங்கமாக பிறக்கலாம் மாட்டேன். நான் என்னுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் அப்படின்னாக்க அப்படி வர்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். அதே போல் அவர் அப்படி கணக்கு பண்ணியிருக்கிறாரு. மனிதனாய் பிறக்க தயங்கவில்லை. ஏன்னா மனிதனும்